ஹலோ வியூவர்ஸ், ஒரு 2 நிமிஷம் இன்ட்ரோன்னு வளர போகிறேன். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த பிளேலிஸ்டோட நேம் எ பிகினர் கேன்வா டிசைனர் ஏபிசிடி. ஏபிசிடி பிளேலிஸ்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் காவ்யா. என்னோட ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த பிளேலிஸ்ட். இப்போது ஒரு டிசைனிங்கை வந்து ஒரு சைடஸ்லாம் வச்சுருக்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் தான் வந்து ஒரு டிசைனை பண்ண முடியும். அப்படி பண்ணணுன்னா நமக்கு அதுக்கு பிஎஸ்டி வேணும், அது வந்து காசு கொடுத்து வாங்கணும், அந்த மாதிரி நிறைய நினச்சிட்ருக்கீங்க. அது வந்து கிடையாது. நம்ம நமக்கு தேவையானதை மற்ற கேன்வா மாதிரியான ஃப்ரீயான வெப்சைட்ஸில் இருந்து கூட நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டிசைனை பாருங்களேன். இது நீங்கள் என்னென்னு படிப்பீங்க? ஸ்டார்ட் லேர்னிங்கா, ஸ்டார்ட் ஏர்னிங்கா? லேர்னிங் அப்படிங்கிற அந்த வேர்டில் இருக்க எல்போர்டு தூக்கிட்டா நமக்கு ஏர்னிங். எப்பயுமே வந்து ஃபோட்டோஷாப் மாதிரியான பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் நம்பிட்டு இருக்காம, நிறைய பேர் பைரட் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறீங்க. இருந்தாலும் நான் ஃபோட்டோஷாப் இல்லாமலே வந்து ஃப்ரீயான சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணியே நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். அதை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். என்னோடய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நான் வந்து இபுக் வந்து டிசைன் பண்ணுவேன். அது வந்து எப்படின்னா, ஒரு யூடியூபருக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து நான் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து செஞ்சுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்காக ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுவேன். அது வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவேன் அண்ட் மற்ற சாஃப்ட்வேர்ஸும் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி டிஜிட்டல் விசிட்டிங் கார்டுக்காக கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அந்த கிளாஸில் வந்து எனக்கு இன்கம் வருது. அதே மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவேன். அந்த ஒர்க் ஷீட்காக இப்போ எனக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. இந்த மாதிரி தான் என்னோடய சோர்ஸ் ஆஃப் இன்கம். இதுக்கெலாம் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோட்டோஷாப்பே வந்து நம்பிட்டில்லை. அது ஃபோட்டோஷாப் இல்லாத மற்ற ஃப்ரீ ஆப்ஸையும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இன்ட்ரோவில் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்களும் வந்து கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து அடாப்ல இருக்க ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படிங்கிறது கிடையாது. உங்களால் ஒரு டிசைனை கேன்வாலையோ இல்லை மற்ற ஃப்ரீ சோர்ஸஸ்லேருந்து எடுத்து ஒரு எஃபெக்டிவாக வந்து கொடுக்க முடியும்னா நீங்களும் ஒரு கிராஃபிக் டிசைனர் தான். ஓகேவா? இப்போ நான் வந்து என்னோட ஐடியாஸ்லாம் என்னன்னு சொல்ல ஆசைப்பட்றேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நான் வந்து இபுக் டிசைன் பண்ணுறது அது இதுன்ட்டு நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். அதை தாண்டி வந்து எனக்கு வந்து இப்போ தம்ப்நெயில்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறது, இபுக்கான கவர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து என்னால் வந்து இப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கறதுனால அந்த வேலையை என்னால் கொஞ்சம் எப்படின்னா செய்ய தெரியும். இருந்தாலும் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசி அவங்கக்கிட்ட ஆர்டர் வாங்கி செய்யறதுக்கான டைமும் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது. அதனால் இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளேலிஸ்ட். கிராமத்துலலாம் ஒன்று சொல்லுவாங்க, என்ன தாளம் போடுறது, என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரியாமல் ஒருத்த முழிச்சிட்டு இருந்தான். டக்குன்னு அதையே அந்த என்ன தாளம் போடுறது, என்ன பாட்டு பாடுறதுங்கிறதையே ஒரு லைனாக போட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான்ட்டு. இந்த பிளேலிஸ்ட் அந்த மாதிரி கிடையாது. ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதையும் தாண்டி சில ஐடியாஸ் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அதை வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது அடாப்ட் தமிழா குரூப்பில் தான் வந்து நான் வந்து டெலிகிராம் குரூப் இருக்குது அடாப்ட் தமிழாக்கு. அங்கே தான் வந்து நிறைய வந்து டிஜிட்டல் விசிட்டிங் கார்டுக்கான கிளாஸ்லாம் வந்து அங்கே தான் செஞ்சிட்ருக்கேன். அங்கேருந்து தான் எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அப்போ நான் வந்து அங்கே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எஸ்பிஜி பிஎஸ்டிலாம் வந்து சேல் பண்ணுறதுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும், நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ ஒருத்தங்க வந்து ஆரம்பித்தாங்க. எனக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே நாளில் ஒரு 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து அந்த குரூப்பில் வந்து நிறைய செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்ஸ் அண்ட் பிசிஸ்லாம் வந்து தேவை இருந்துச்சு. அப்போ வந்து அதை செல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க நான் பண்ணுறத பார்த்துட்டு இன்னொருத்தரும் வந்து அதே மாதிரி செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? அவங்க காப்பி பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. நம்ம ஒரு ஐடியா கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரெடி. ஆனால் அவங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் தான் வந்து கிடைக்காம இருக்குது. அந்த ஒரு சின்ன தீப்பொறி தான் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட
கண்டினியூஷனாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு எண்ட் ப்ராடக்டை வந்து எப்படி வந்து அக்கக்கா பிரித்து இதை ஒரு டிசைனிங்காக ஒரு ஃபோட்டோஷாப்லையும் சரி, ஒரு ஃப்ரீயாக கேன்வாலையும் சரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து வர வீடியோஸில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம எப்படி வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுறது, கிளைண்ட்டோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் எங்கேருந்துலாம் கிடைக்கும், அதே மாதிரி ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அதாவது நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து காமிக்கிறோம், அவங்க பே பண்ணலை இன்னும். இப்போ வந்து அவங்க ஒரு சில சமயம் நமக்கு டவுட்டாக இருக்கும், ஓகே நம்ம கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க பே பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ட்டு. அந்த மாதிரி டைமில் வாட்ஸ்அப்லேயும் சரி, டெலிகிராம்லேயும் சரி, ஒன் டைம் மட்டும் வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷனோட நம்மளால் ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஃப்ரீயாக கிடைக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால் வந்து சூப்பராக வந்து ஒரு ஏர்ன் பண்ண முடியும். பிகினராக இருக்கும்போது இப்படிலாம் வந்து ஏமாத்துறவங்க இருக்காங்க. அதே மாதிரி எப்படிலாம் வந்து ஏமாத்துறாங்க இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ கண்டினியூ வாட்சிங். என்னோட இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவ்யா சண்முகவேல் அப்படிங்கிறது இந்த யூடியூப் சேனலோட நேம். இதில் வந்து இன்னும் என்னென்னா, ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு பண்ணுறது, அப்புறம் புக் கவர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ். இதில் ஏதாவது ஒன்றுத்தை சூஸ் பண்ணிக்கிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து கிளைண்ட் ரீச் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேசலாம். பேசி அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் வாங்கிக்கலாம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து எப்படி ப்ரைஸிங் வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.